ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் அண்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ராகி ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப சுவையான இந்த ராகி ரொட்டியை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி ரொட்டியும் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேங்க. நீங்கள் உங்கள் அளவுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாங்க. மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு எண்ணெய் வேணாட்டினா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 3 வரமிளகா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. சின்ன வெங்காயம் 200 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இந்த ராகி ரொட்டிக்கு சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, மல்லித்தலை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இது கூட நீங்கள் முருங்கைக்கீரை இலை இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. முருங்கைக்கீரை ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லாதனால இன்றைக்கி நான் சேர்க்கலை. இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் ராகி மாவோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. தண்ணி நிறைய சேர்த்திடக்கூடாதுங்க. இப்போ நான் 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். மாவில் மொத்தமாக தண்ணி சேர்த்திடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவை பிசைஞ்சிக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா தளன்னு மாவு இருக்கணும். ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா நம்ம ரொட்டி தட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக வராதுங்க. இந்த பக்குவத்தில் ராகி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி நான் மீடியம் சைஸ் உருண்டைகளாக எடுத்திருக்கேன். இனி நம்ம ஒவ்வொரு ரொட்டியாக தட்டி எடுத்துக்கலாங்க. தோசைக்கல்ல அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தடவிக்கிறேன் தோசைக்கல்ல. இனி நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகளை ஒவ்வொன்றா தட்டி எடுத்துடலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 4 விரலில் எண்ணெய் தடவிட்டு நம்ம ரொட்டி தட்டும்போது நம்மளுக்கு ஒட்டாமல் வருங்க. நீங்கள் தண்ணி கூட இதுக்கு பதிலாக கையில் லைட்டாக தொட்டுட்டு இந்த மாதிரி ரொட்டிகளாக தட்டி எடுத்துக்கோங்க. உங்களால் ராகி மாவு எந்த அளவுக்கு நல்லா விரித்து விட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி ஓரளவுக்கு நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு 4 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இந்த மாதிரி மூடி வச்சு நம்ம ராகி ரொட்டி செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ ஒரு 4 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேலே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம மூடி வச்சு சுடும்போது எண்ணெயும் நமக்கு கம்மியாக தான் தேவைப்படுங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்குங்க ரொம்ப நேரம் ஆனாலும். இப்போ நான் திருப்பி போட்டுட்டேன். திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் கிட்ட திரும்ப நான் மூடி வச்சிட்றேங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க ராகி ரொட்டி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ சூப்பராக நமக்கு ராகி ரொட்டி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க. மணமும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி மீதி இருக்க மாவுலையும் நம்ம ராகி ரொட்டி தட்டி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான். நீங்களும் இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.